உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் இனி தினமும் 2 எபிசோடுகளாக இரவு 7 மணிக்கு மற்றும் 8:30 மணிக்கு மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. अच्छा जी. எப்பேற்பட்ட முட்டாள் நீ அவசரப்பட்டு காயத்ரின்னு உன் பேரையே எழுதி தொலைச்சிருக்க. குரலை மாற்றி பேசி தெரிஞ்சவனுக்கு இதில் கவனம் இல்லாமல் போயிடுச்சேன். என்ன பண்ணலாம்? என்ன இல்லையா? இல்லை, பார்த்துட்டு இருக்கேன் சார். விசிட்டர் புக் ஒன்று தான் இருக்கு, நிச்சயமா இருக்கும் பாருங்க. ஐயோ, என்ன என்னாச்சு? சாரி, இல்லை காஃபி. இது வரைக்கும் மாதவன் நல்ல வேளை இதில் படலை. டசன்ட் மேட்டர், விடுங்க. ஒரு புக்கு தேடி கண்டுபிடிச்சேன், அதுக்குள்ளே இவ்வளோ ரகல் ஆயிடுச்சு. சாரி சார், முதல் நாளே இந்த பொண்ணுங்களே இப்படி தான், எதை எடுத்தாலும் சென்டிமெண்ட் பார்த்துக்கிட்டு. உனக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, டோன்ட் வரி. நீ எனக்கு ஒரு வேலை செய்யுமா, இதில் மாதவன் பேஜ் இருக்குல்ல, அதை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப சொல்லு. அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே? யா, ஓகே சார். டோன்ட் வரி, கோ. இந்த டேபிள்லாம் இப்படி எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க. பழனி, ரூமுக்கு வந்துட்டு போ. வாங்க மேடம், என்ன வேணும்? பிளாக் கலர் நெயில் பாலிஷ் கிடைக்குமா? பிளாக் கலர் ஸ்டாக் இல்லை மேடம். எங்க இங்க ரங்கானுக்கு ஆஃபீஸ் நல்ல கம்பெனியா? மேலே இருக்க ஆஃபீஸ் தானே கேட்குறீங்க? ஆமா, அங்க ஏதாவது வேகன்சி இருக்கா? அங்கேயே போய் கேளுங்களேன். இல்ல, என் கசன் ஒருத்தி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வீட்டுல சும்மா தான் இருக்கா. அது கூட ஏதோ கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கம்பெனி தான். கெமிக்கல்ஸ்னா எப்படி? இந்த ஸ்பிரிட், அராக், அதான் சாராயம். நீங்க 3வது மாடிக்கே போய் கேளுங்களேன். இல்ல, அவ ரொம்ப சின்ன பொண்ணு, வந்து ஜாயின் பண்ற கம்பெனி நல்ல கம்பெனியா இருக்கணும்ல, அதனால தான் கேட்டேன். எதுக்குங்க வம்பு? இப்படிதான் போன வாரம் ஒருத்தர் வந்து அந்த ஆபீஸை பத்தி எங்க கடையில வேலை செய்யற பொண்ணு கிட்ட விசாரிச்சாரு. அப்புறம் அந்த பொண்ணையே மாட்டி விட்டுட்டாரு. அதனால நீங்க அங்கேயே போய் கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அம்மா, இந்த டிசைன் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்பா இப்ப இந்த வளையெல்லாம் நிறைய பொடி வச்சு பண்றது இல்லையே? அதெல்லாம் இல்லம்மா, இந்த டிசைன் பாருங்க.
அந்த சரி, பாக்ஸ் சரி. எடுங்களேன். ஹலோ, அம்மா நான் ரங்கா பேசுகிறேன். சொல்லுங்க தம்பி. நான் இன்னைக்கு நைட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகும். சௌமியாட்ட சொல்லிடுறீங்களா? அது எதுக்கு அவகிட்ட சொல்றது? அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. இல்லை, நான் ராத்திரி வரும்போது அவங்க தான் வந்து கதவை திறக்கிறாங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு. அதுவும் வாஸ்தவம் தான். ஏன் தம்பி, ஆபீஸ்ல நிறைய வேலையா? ஆமாம்மா, நிறைய வேலை இருக்கு. முக்கால்வாசி முடிச்சிட்டேன். இன்னும் குவார்ட்டர் பாக்கி இருக்கு. இன்னும் கால்வாசி வேலை பாக்கி இருக்குன்னு சொல்கிறேன். அதானே பார்த்தேன். குவார்டர் கிட்டனதும் பயந்தே போயிட்டேன். வேலையோட வேலையா உங்களுக்காக ஒரு வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு முக்கியமான வேலையா? என்ன தம்பி அது? விஜய் வீட்டுக்கு வந்துட்டானா? வந்துட்டானா இல்லையான்னு சரியா தெரியல. ஏன் அவன்கிட்ட பேசணுமா? இல்லை இல்லை, அவன் வந்த உடனே நீங்கள் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டு பால்கனியில் உட்காந்துக்கிட்டு கீழே நடக்கிறத பாருங்க. விஜய்க்கும் சௌமியாவுக்கும் சினிமாவில் வர மாதிரி ஒரு ஃபைட் சீன் நடக்க போகுது. ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள சண்டையா? உண்மையாவ சொல்றீங்க? சத்தியமாக சொல்கிறேன். விஜய்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி நல்லா ஏற்றி விட்டுருக்கேன். குழப்பி அனுப்பியிருக்கேன். குழப்பம் இருந்தால் தானே தெளிவு கிடைக்கும். விஜய்க்கும் சௌமியாவுக்கும் கலகம் நடந்தா உங்கள் பக்கம் ஜெயிக்கும், நியாயம் கிடைக்கும். உண்மைதானப்பா. அவங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டையே வரணும். அப்பதானே அவ கடிவாளத்தை நான் பிடிக்க முடியும். அது மட்டும் பத்தாதுமா, சாட்டையால் அந்த சௌமியாவை நீங்கள் அடித்து விரட்டணும். விட்டுருவேனா? இந்த சந்தர்ப்பத்துக்காக தானே இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா, அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அதை யாரும் தடுக்காம பார்த்துங்க. தடுக்கிறதா? யார் வந்து தடுப்பாங்க? தடுக்கிறதுக்கு நான் விட்டுருவேனா? அம்மா, ஷோ ஆரம்பிக்க போது சீக்கிரம் போய் சேரை போட்டு உட்காந்து பாருங்க. சரி தம்பி. அம்மா, ஆ இங்க பாருங்களேன், இந்த டிசைன் எப்படி இருக்கு? இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்தாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. நான் இன்னொரு நாளைக்கு ஃபோன் பண்றேன். அப்ப எடுத்துட்டு வாங்க. புறப்படுங்க புறப்படுங்க. என்ன மம்மி நீங்க என் கழுத்துக்கு புது டிசைன் செயின் வாங்கி தரேன்னு சொல்லி கடைக்காரனை வர சொல்லிட்டு? ஏய், உன் கழுத்துக்கு எப்ப வேணாலும் செயின் வாங்கிக்கலாம்டா. ஆனா சௌமியா கழுத்தை பிடிச்சி விஜய் வீட்டை விட்டு வெளியே தள்ள போறானே, அத பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா? அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. வா சீக்கிரம். என்ன சொல்றீங்க வா நீங்க? சொல்றேன். எனக்கு புரியலையே. ஏய் ஏய் சௌமியா, அடே சௌமியா, வாடி இங்க. என்ன சௌமியா, ஏன் இப்படி கத்துற? சௌமியா எங்க? குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஆ, சொல்லு விஜய். குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். என்ன இப்போ? என்ன ஏன்டா இப்படி குடிச்சு குட்டிச்சவரா போற? என் வாழ்க்கை தான் குட்டிச்சவரா போச்சே. குட்டிச்சவரா போச்சே என் வாழ்க்கை. அதான் குடிச்சேன். எங்க வா? ஊருக்கு முன்னாடி வந்து நிப்பால நாட்டாம பண்றதுக்கு எங்க வா? இந்த பாவி தான் என்ன குடிக்க வச்சா. அவளா உனக்கு ஊத்தி கொடுத்து குடிக்க சொன்னா? அவ ஊத்தி குடுக்கல. இந்த வீட்ல என்னோட சாப்பிட்டு ஊத்தி மூடுறதுக்கு பாக்குற அவ. விஜய், நான் சொல்றேன். வாய முடி. ஏதாவது பேசணும் அப்படியே டேய், கவுத்து விடுறா வச்சு அவளை. கொன்னு விடுறானா? விடுறா. முதல்ல மேல போடா. கொன்னு போட்டுருவோம் உன்னை. விடுங்க. நான் ஒன்னும் போதையில எல்லாம் வளரல. உண்மையத்தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்டா சத்தம் போட்டு கத்தி ஊரை கூட்டுற? தீக்குச்சியை உரசும் போது சத்தம் வராதுப்பா. அதை உரசி வெடி மேல போட்டு அது வெடிக்கும் போது தான் சத்தம் வரும். அதே மாதிரி தான் இதுவும். சத்தம் இல்லாம பத்த வச்சுட்டு இப்ப நான் வெடிச்சு செதறத பார்த்து சந்தோஷப்படுறா இந்த பாவி. பாவம் ரங்கா, வெகுளி. இப்ப கூட இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. இவளால எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து அவரை அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா இவ. ஏன் விஜய், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்ன பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்? அதுக்காக நீங்க குடிச்சிட்டு வரணுமா? குடிக்காம குடிக்காம என்னடி பண்ண சொல்ற? குடுத்தனம் பண்ண வேண்டிய நீயா குடிய கெடுக்கிறதால தாண்டி இப்ப குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். வேண்டாம் விஜய், சௌமிய பத்தி எதுவும் சொல்லாத. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமாமா, நம்ம நல்ல பொண்ணு தான். உங்களுக்கு நல்ல பொண்ணு தான். உங்க வீட்டுக்காரருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கால, ரொம்ப நல்ல பொண்ணு தான். அந்த தன்ராஜோட சேர்ந்துக்கிட்டு
உங்க புருஷன் இந்த குடும்பத்தை குழி தோண்டி புதைக்க போறான். அதுக்கு நீங்க சப்போர்ட் இல்ல. டேய், மரியாதை இல்லாம தாறுமாறா பேசுற, அப்புறம் இந்த வீட்டுல உனக்கு மரியாதையே கிடைக்காது. ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்லப்பா, நீங்க தான். உங்களோட அண்ணன் பசங்களே உங்களுக்கு எதிரியா மாறி இந்த குடும்பத்தை நாசமாக்க பாக்குறாங்க. ஏய் விஜய், ஏன்டா அப்படிலாம் பேசுற? நாங்க என்ன தப்பு பண்ணோம், என்ன துரோகம் பண்ணோம்? நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் பண்றீங்க. எங்க உப்பை தின்னுட்டு எங்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிறீங்க நீங்க. பச்சை துரோகிங்க. என்ன குறைச்சல் உங்களுக்கு இந்த வீட்டுல? என்ன குறைச்சல்? அதான் திங்கிறதுக்கு சோறு இருக்கிறதுக்கு இடமும் கொடுக்குறோம்ல, தின்னுட்டு ஒரு மூலையில இருக்க வேண்டியதானே? நீ வாடா உள்ள. நான் வரமாட்டேன். வாங்குறேன்ல. வரமாட்டேன். வாடா பேசாம. வர போறியா இல்லையா? சரி வரேன் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த ராமு கண்ணன் 2 பேரையும் மயக்கி எனக்கு எதிராக திருப்பி விட்டு என் கழுத்துல கத்தி வச்சா பாருங்க, அவளை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிட்டு அதுக்கு அப்புறமா வரேன். ஏய் டேய், ஏய் வாடா இங்க. விடுங்க. என்னடா விடுங்க பேசுற? வாடா விடுங்க மேல. விடுங்க என்ன. மரியாதையா வர போறியா இல்லையா? ஏய் போடி வெளில. முதல்ல உள்ள வாங்க, காலையில ஏய், பேசிக்கலாம். நீ யாரு எனக்கு புத்தி சொல்றதுக்கு? நீ சொல்லி நான் கேட்கணுமா? வெளில போறியா இல்ல நான் சொல்றத செய்யட்டுமா? என்ன செய்வீங்க? இது தாடி பேசுற. டேய் விஜய், இந்த நெஞ்சு உனக்கு போடி வெளில. ஏன்டா அப்படி கலாட்டா பண்ற? அவ இந்த இருட்டுல எங்கடா போவா? எங்கயா போறா? நீங்க யார் இதுல தலையிடுறதுக்கு? ஏய் போடி வெளில. என்ன சொல்லிட்டு இருக்க உன் மனசுல? குட்டிக்கார நாயே, என்ன யாருன்னு கேக்குறியா? கிறுக்கு பிடிச்சிச்சா உங்க அப்பனுக்கு? நீ யாரா அவளை வெளியே போ? இப்ப நான் சொல்றேன், நீ வெளியே போ. போடா. வேண்டாம் மாமா, நீங்க தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க. என்னால உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வேண்டாம். அவர் குடிச்சிட்டு பேசினத யாரும் மனசுல வச்சுக்க வேண்டாம். அவர் சார்பா நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் வரட்டும், என்னன்னு கேட்போம். அவன் விஷயத்த சொல்லுவான். அது வரைக்கும் நீ சும்மா இருக்கணும், புரிஞ்சுதா? வரட்டும். பக்கத்துல இருக்கவன் குடிச்சாலே அந்த நெடி தாங்காம இவன் மயக்கடிச்சு விழுந்துருவான். இப்ப என்னடான்னா இவன் குடிச்சிட்டு வந்து வீட்டுல எப்படி அவமானப்பட்டு இருக்கானே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? யாருமா காரணம்? என் பொண்டாட்டி தான்மா, என் பொண்டாட்டி தான். என்னப்பா விஜய்? சரியில்லைம்மா, அவ சரியில்லை. நீ சொன்னதுதான்மா சரி. நான் தான் உன் பேச்சு கேட்காம தப்பு பண்ணிட்டேன். விடுப்பா, இதெல்லாம் விதி. அழது ராஜா, அழது. எப்படி கம்பீரமா நடந்து போயிட்டு இருந்த புள்ள இப்படி அழ வச்சிட்டாலே அந்த பாவி. என் பெத்த வயிறு பத்தி எரியுது. அவன் நல்லா இருப்பாளா? நாசமா போக. பாவம் விஜய் எப்படி இருந்தான்? அவன் கோலத்தையே மாத்திட்டாமா. அவ என்ன ஏன் புள்ள கோலத்தை மாத்துறது? ஒரே ஒரு நிமிஷம் என் புள்ள நினைச்சா அவளையே மாத்திட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான். இல்லப்பா, சரி அழது. நீ இங்கே இரு, நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். அழதப்பா, அழது.
ரங்கா தான் பேசுகிறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, 1 hour ஆகும். என்ன விஷயம் ரொம்ப அர்ஜென்ட்டா? இல்லை, வண்டி கொஞ்சம் வாபல் ஆகுது. அண்ணே, சரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை விட்டுறாதீங்கண்ணே, சீக்கிரம் அடிங்கண்ணே. அவசரப்படாதடா. ஆள் காயத்தோட தப்பிச்சிட்டா நம்ம பாஸ்க்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. வண்டி எந்த இல்லை, நீ தட்டுற தட்டில் ஆள் ஸ்பாட்லேயே காலியாயிடணும். ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கு. பங்க்சர், ஆமாம் பங்க்சர் பார்க்கணும். சீக்கிரம் போனேன். உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் இனி தினமும் 2 எபிசோடுகளாக இரவு 7 மணிக்கு மற்றும் 8:30 மணிக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.